இந்த 2026 நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ண போறீங்கன்னா 2 வழி இருக்கு. ஒன்று வந்து ஃப்ரீ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெய்டு. இப்போ வந்து பெய்டு அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்கு, அவங்க வந்து நிறைய அவங்க ஸ்டைலில் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அது வேற. யாராவது வந்து ஃப்ரீயாக கற்றுக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஒன்று ஃப்ரீனா நீங்கள் யூடியூப் சைட் நீங்கள் வந்து தாராளமாக போய்க்கலாம். அங்கே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு போறதுக்கு பொதுவாக நீங்கள் வந்து SEO அந்த மாதிரி நீங்கள் கொள்ளலாம். அதோட ரோட் மேப் தான் நான் சொல்ல போறேன். இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்ல லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SEOனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸை பாருங்க. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். இதோட மெயினான ஒன்று பார்த்தீங்கன்னா கீவேர்டு அப்படிங்கிறது தான். இந்த கீவேர்டு அப்படிங்கிறதா ரெண்டுலையுமே வந்து ரொம்ப பிரைமரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதை நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா உன்னோட ஒன்று கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லுவோம். அதில் மெயின் பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ், அதாவது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பும் லிங்க் பண்ணி நம்ம வந்து ஆடை வந்து ரன் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்னு சொல்லுவோம். இதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணாலே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டீங்க. அடிஷனலாக கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரிவ்யூ ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டுலாம் பண்ணுவாங்க தெரியுங்களா, அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கான ஒர்க்கை வந்து பண்ணுறதுன்னு சொல்லுவது லோக்கல் விஷயம் கூட சொல்லலாம். இதை வந்து லேர்ன் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மெயின் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மெயினாக வச்சுக்கோங்க. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு அப்டேட் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ ஒரு 1 இயர்க்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 இயர் வச்சுக்கோங்க. மோர் லெவன்ஸ் வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆகும். நிறைய அது ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ SEOனா என்ன அப்படிங்கிறது இந்த கோர்ஸோட டீட்டெயில் பற்றி சொல்கிறேன். SEO நம்ம 2 டைப் இருக்கும். ஒன்று ஆன் பேஜ் SEO, ஒன்று ஆஃப் பேஜ் SEO. ஆன் பேஜ்னா வெப்சைட்டுக்குள்ளே நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் SEO அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் SEO. ஆஃப் பேஜ் வெப்சைட் இல்லை, பட் வெப்சைட்டோட டேட்டாவை மட்டும் எடுத்து பண்ணால் அத்தாரிட்டி நம்ம கிரியேட் பண்ணால் பேக் லிங்க்ஸ்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆஃப் பேஜ் SEO வந்து பண்ணுவோம். சோஷியல் மீடியா கூட சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அதை நம்ம போஸ்ட்லாம் போட்டு லிங்க் பண்ணி விட்றோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். மோஸ்ட்லி நம்ம டேட்டாவை மற்ற சைட்டில் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். அதான் வந்து மோஸ்ட்லி பேக் லிங்க் அப்படிங்கிற ஆஃப் பேஜ் SEO சொல்லுவோம். அடுத்து கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்னா SEOனா ஆர்கானிக்காக மூவ் பண்ணுறது, கூகுள் ஆட்ஸ்னா நம்ம பே பண்ணி இது பண்ணுறது. கூகுள் ஆட்ஸுக்கும் SEOக்கும் மெயின் பார்த்தீங்கன்னா கீவேர்டு மட்டும்தான் ஒன்று. கீவேர்டெலாம் ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த SEO கூகுள் ஆட்ஸ் எல்லாமே தான். கீவேர்டு தான் அதுக்கு மெயினான ஒன்று. ஸோ வந்து அது கீவேர்டில் 2-3 டைப் இருக்குது ஆட்ஸில். அதே மாதிரி SEOக்கும் 2-3 டைப் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு சின்ன தவிர பட் கீவேர்டு தான் ஒரு மெயின். ஏதாவது ஒன்று அதாவது SEO கற்றுக்கிட்டிங்கன்னா கூகுள் ஆட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் SEO கோர்ஸ்னா கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் யூடியூபில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான்னு சொல்லுவாங்க. மெட்டா தான் மோஸ்ட்லி அதுதான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களோட டைமை. ஏன்னா மெட்டானா பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னா வாட்ஸ்அப் இதெல்லாம் 3மே லிங்க் ஆனது தான் அந்த மெட்டான்னு சொல்லுவோம். மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் நீங்கள் வந்து ஆட்லாம் போடுவீங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டா கோர்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழ் தெரிஞ்சால் தமிழில் போடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் எது வேணால் போடுங்க. பட் வந்து இப்படி தான் நீங்கள் போடணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் வந்து உங்களை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினானது சின்ன பிஸ்னஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. பட் வந்து என்ன பண்ணணும் அப்படி அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அதை தான் சொல்லியிருப்பாங்களே தவிர இதை எப்படி ரேங்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான வீடியோவாக இருக்கும். ஸோ வந்து கீவேர்ட் கரெக்டாக போடுங்க. கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கோர்ஸ் அந்த மாதிரி டியூட்டோரியல் அந்த மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மெயின்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ மட்டுமே பாருங்கள். அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மெயினான ஒன்று கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கோவிட்க்கு அப்புறம் நல்ல ஒரு பீக்காக வந்து போயிட்டுருக்கு. அதாவது முன்னாடி நீங்கள் ஐடி எல்லாம் எப்படி போச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், எங்கள் சர்வீஸ் பண்ணுறோம், ஏஜென்சி வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பீக்காக அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நல்லா வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து யாராவது படிக்க போகிறீங்கனாலும் சரி, இதை படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் எதாவது பண்ண போகிறனாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ரீ சோர்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் நிறையா வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷன் போகிறனால ஓகே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்து இன்ஸ்டியூஷன் போய் இந்த ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டியூஷன் போங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஃப்ரீ என்கிட்ட பணம் இல்லை, இங்கே டைம் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்பில் நான் சொன்னேன்ல அந்த மாதிரிக்கு யூடியூப்பில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மொத்தமாக போடாமல் SEO கோர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா மெட்டா கோர்ஸு, அப்புறம் வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கோர்ஸு அந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து போட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அது வந்து 1 இயர்க்குள்ளே தான் நீங்கள் வந்து பார்க்கணும் தவிர 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நிறைய அப்டேட் வரும். ஸோ 1 இயர் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். ஃபில்டர் பண்ணி பாருங்கள். பை.